படிச்சுட்டு வந்தோம். 13ஆம் தேதி, அதாவது நாளைக்கு உனக்கு நிச்சயதார்த்தானா இது போய் பர்ச்சேஸ்லாம் பண்ணணும். பண்ணுறீங்க இருங்கடா. அதான் உனக்கு ட்ரெஸ் எடுக்காத இருக்கு, நீ கிளம்பு. சரிப்பா. என்னம்மா எனக்கு இப்படி ஆயிடுச்சு. சரி சொல்லிட்டு எனக்கு பயமா இருக்கு. அவளுக்கும் கல்யாணத்துக்கு நிச்சயதார்த்தத்துக்கு துணி வாங்க போறாங்க. நிச்சயதார்த்தம் அவங்க கூட நடக்கும், கல்யாணம் உனக்கு நடக்கும். பார்க்கலாம். ஆமா ஆமா, இந்த கடை தான் எப்பயும் வாங்குவோம். என்னால முடியலப்பா, போல எப்படி இருக்குமா? கொஞ்சம் நல்லா இருக்கு. ஆனா உன் கலருக்கு பிரைட்னஸ் தெரியல. மாப்பிள்ளைகிட்ட கேளு. ட்ரெஸ் நல்லா இருக்கு, ஆண்டி சொன்ன மாதிரி பிரைட்னஸ் தான் தெரியல. போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டோம். துணி எடுப்பீங்க, ரொம்ப லேட் ஆயிடுச்சு. நாளைக்கு நிச்சயதார்த்தம் வந்து போல என்ன செய்யல. எப்படி இருக்கு? இந்த ட்ரெஸ் அழகா இருக்கு, இந்த ட்ரெஸ் பேக் பண்ணிடு. இந்த ட்ரெஸ் அழகா இருக்கு, பேக் பண்ணு. ட்ரெஸ் எப்படி இருக்கு? ட்ரெஸ் நல்லா இருக்குடா. குட் செலக்ஷன். இந்த ட்ரெஸ் அழகா இருக்கு, பேக் பண்ணிடலாம். பாத்தியா அவ என்ன பண்ணானு? எப்படி வயிறாவும் தெரியுது. என்ன பண்றதுல தெரியல. ஏதாச்சும் பண்ணி அவளை முடிச்சிடணும். உங்ககிட்ட சொன்னது பாதிதான் உண்மை, மீதி பொய்யாதான் சொன்னேன். நடந்தது வேற. அது கிடைக்கலன்னு அவ தற்கொலை பண்ணிட்டா. அதுக்கப்புறம் கழுகு வம்சத்துல சேர்ந்த ராஜான்ற அவளை காதலித்து வந்தான். அப்பதான் அவ இறந்தது தெரிஞ்சு அந்த ஏஞ்சல் 2 பேர்த்தையும் கொன்னுட்டு அவளும் மாடியில அங்கிருந்து குதித்து இறந்து விட்டார். இந்த ஜென்மத்துல அவ அந்த நாதலுக்கு வளர்ந்து ஒவ்வொரு மனித பிறவியாக இவங்களா இருப்பாங்க. ஆனா நான் உங்ககிட்ட சொன்னதெல்லாம் மறைச்சிட்டேன். ஏன்னா இது தெரிஞ்ச இந்த கல்யாணம் நடக்கிறதுல ஏதாச்சும் தடை வரும். நீங்க இந்த அத்தியாயத்தோட கடைசி கட்டத்தை முடிச்சு வைங்க. பார்த்துக்கிட்டே இருக்கணும்னு தோணுது. ஆமா, பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல தோணுது. என்ன பண்ணாலும் போக முடியாது. சும்மா பண்ண போல சொல்ல முடியாது. போடி கல்யாணத்துக்கு அப்புறம் தான் அதெல்லாம் நினைச்சு வச்சிருக்கேன். ரைட்டா? சீப்பா கிஃப்ட் நல்லா கொண்டுட்டு போ. உஷாருதான்.
பட்டுன்னு போயிட்டாரு. ரகு எங்க போயிட்டு வந்த? அதுவாப்பா, பீச்சுக்கு போயிட்டு வந்தப்பா. சரி அப்போ போய் தூங்கு. ஆ சரிப்பா. பயமா இருக்கு. எப்படி இருக்க போடா. ஆமாடா, போக இந்த கல்யாணம் நடந்துரும் போல. அப்புறம் நான் என்ன பண்றது சொல்லுங்கம்மா. எனக்கே தெரியல, எப்படியாச்சும் பண்ணி இந்த கல்யாணத்தை பார்த்தேன். அதுவும் பெரிய வீடு. அங்கே அவளுக்கு 2 தம்பி இருக்கான்னு கேள்விப்பட்டேன். அதில் ஒருத்தரை கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டு அவளை வீட்டை விட்டு துரத்து. அது நடக்குமா? நடக்க கொஞ்சம் கட்சி, ஆனால் முடிச்சிடலாம். சரி வா.